Hello students, welcome to 7th standard maths, 5th chapter geometry, exercise 5.5 part 1. In the previous video, we have seen exercise 5.4 construction of angle bisector of an angle. Now let us see exercise 5.5 part 1 page number 105. First question, construct the following angles using ruler and compass only. இப்போ கீழே இருக்க ஆங்கிள்ஸை நம்ம காம்பஸ் ரூலர் யூஸ் பண்ணி வரையணும். ப்ரொடக்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ப்ரொடக்டர் யூஸ் பண்ணாமல் ரூலரும் காம்பஸ் வச்சு நம்ம 60 டிகிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்கேல் எடுத்துகிட்டு வித்தவுட் மெஷர்மெண்ட்டில் ஒரு லைன் வரைய போகிறோம். ஓகே, வித்தவுட் மெஷர்மெண்ட்டில் ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ரெண்டு பக்கமும் எக்ஸ்டெண்ட் ஆகுதான் லைனு. அப்போ அந்த லைன் மேலே நம்ம ஏன்ற புள்ளி வச்சுக்கலாம். ஓகே, ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்ம அதை ஏன்னு வச்சுப்போம். பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ காம்பஸ் எடுத்துக்கிட்டு ஏ ஆஸ் அ சென்டர், ஏ சென்டராக வச்சுட்டு கன்வீனியன்ட் ரேடியஸ் தான். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன செஞ்சோம், ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டோம் வித்தவுட் மெஷர்மெண்ட்டில். அந்த லைன் மேலே ஏன்ற புள்ளி வச்சுக்கணும். இப்போ காம்பஸ் யூஸ் பண்ணி அந்த ஏன்ற புள்ளி மேலே கோயின்செட் பண்ணிக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஏன்ற புள்ளி மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் வரையணும். ஓகே, கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு நம்ம ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கணும். அது அந்த ஏ லைன் வரைஞ்சிருக்கோம்ல, அது எங்கே கட் பண்ணுதுன்னா பீன்ற பாயிண்டில் கட் பண்ணும். ஓகே, அந்த பாயிண்ட் போய்ட்டு நம்ம பீன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன செஞ்சோம், ஒரு வித்தவுட் மெஷர்மெண்ட்டில் ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். அதே மேலே ஏன்ற புள்ளி வச்சுக்கிட்டோம். ஏல வச்சு கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கிட்டோம். வித்தவுட் மெஷர்மெண்ட் இல்லாமல் தான் ஆர்க் வரைஞ்சிக்கிட்டோம். அந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், பீன்னு வச்சுக்கலாம். இப்போ பிஏ சென்டராக வச்சு வித்தவுட் சேஞ்சிங் த மெஷர்மெண்ட், இங்கே எப்படின்னா வரைஞ்சோமோ அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் பியில் வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், பிஏ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஆர்க் மேலேயே இன்னொரு ஆர்க்கை கட் பண்ணணும். ஓகே, ஆர்க் மேலேயே என்ன செய்யணும், கட் பண்ணணும். இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம இந்த லைனை ஜாயின் பண்ணிடலாம். ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த லைனை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த லைன் அந்த ஏலேருந்து அந்த ரெண்டு ஆர்க்கும் கட் பண்ணுற பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் வச்சுக்கிட்டோம். அதை நம்ம சீன்னு வச்சுப்போம். ஓகே, இந்த ரேவை நம்ம சீன்னு வச்சுக்கலாம். இந்த லைன் ஏபிஏசி வந்து எவ்வளோனா 60 டிகிரி. ஓகே, பிஏசி எவ்வளோ 60 டிகிரி. இப்போ நம்ம ப்ரொடக்டர் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக 60 டிகிரி வரும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன செஞ்சோம், ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டோம். வித்தவுட் மெஷர்மெண்ட்டில் ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டோம். அந்த லைன் மேலே ஏன்ற புள்ளி வச்சுட்டு காம்பஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆர்க் வரைஞ்சோம். அதை அந்த லைனை எங்கே கட் பண்ணுதுன்னா அந்த ஆர்க் எங்கே கட் பண்ணுது, பீன்ற பாயிண்டில் கட் பண்ணுது. பியில் காம்பஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆர்க் மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் என்ன செய்யணும், இங்கே என்ன ஆர்க் வரைஞ்சோமோ அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் பியில் வச்சுட்டு அந்த ஆர்க்கை ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணணும். ஓகே, கட் பண்ணுற பாயிண்ட்டு சி. இப்போ ஏசியை நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஸோ இதுதான் ரெக்வயர்டு. பிஏசி இஸ் அ 60 டிகிரி ஆங்கிள். இப்போ நம்ம 60 டிகிரி வரைஞ்சதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 104 இருக்குது. ஓகே, புக் பேஜ் நம்பர் 104 இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் மெஷர்ஸ் 60 டிகிரி. ஓகே, ஸ்டெப் 1, ட்ரா அ லைன், மார்க் அ பாயிண்ட் ஏ ஆன் இட். இப்போ ஒரு லைன் வரைஞ்சோம். ஓகே, அதில் ஏன்ற பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். ஓகே, அடுத்து ஸ்டெப் 2, வித் ஏ as a center, draw an arc of convenient radius to the line to meet at a point B. இப்போ ஏன்றதில் வச்சுட்டு நம்ம கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் வரைஞ்சோம். அது லைன் எங்கே மீட் பண்ணுதுன்னா பீன்ற பாயிண்டில் மீட் பண்ணுது. ஓகே, ஸ்டெப் 3, with the same radius and B as center, draw an arc to cut the previous arc at C. இப்போ நம்ம ஒரு லைன் வரைஞ்சிட்டு ஏன்ற புள்ளி வச்சுட்டோம். அது ஆர்க் கட் பண்ணுறது பீன்னு வச்சுக்கிட்டோம். வித்தவுட் சேஞ்சிங் த மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் பியில் வச்சு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஆர்க் வரையணும். ஓகே, ஒரு ஆர்க் வரைஞ்சிட்டு அது என்ன சொல்லி ஸ்டெப் 4 பாருங்கள். அதை நம்ம சீன் மார்க் பண்ணிக்க சொல்கிறாங்க. அந்த ரெண்டு ஆர்க் கட் பண்ணி சீன் மார்க் பண்ணிக்கணும். ஸ்டெப் 4, ஜாயின் ஏசி, தென் ஆங்கிள் பிஏசி இஸ் அ ரெக்வயர்ட் ஆங்கிள் வித் த மெஷர் ஆஃப் 60 டிகிரி. ஓகே, இப்போ அந்த ஏசியை நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஓகே, ஏசியை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ரெக்வயர்ட் ஆங்கிள் என்ன, பிஏசி வந்து 60 டிகிரி கிடச்சிச்சு. ப்ரொடக்டரை யூஸ் பண்ணாமல் நம்ம காம்பஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டோம். இப்போ செக் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் ப்ரொடக்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சது கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது 60 டிகிரி வரும். இந்த ஆங்கிள் ஆர்க் வந்து ரெண்டு ஆர்க்குமே சேம் ரேடியஸில் வரையணும். ஓகே, அப்போ தான் நம்ம 60 டிகிரி கரெக்டாக கிடைக்கும். காம்பஸில் மெஷர்மெண்ட்டுக்கு தப்பாக வந்துச்சுன்னா 60 டிகிரி வராது. ஓகே, இதான் ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள் பிஏசி ஈக்குவல் டு 60 டிகிரி. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் 120 டிகிரி. ஓகே, இதை நம்ம ப்ரொடக்டர் யூஸ்
ப்ரொடக்டர் யூஸ் பண்ணாமல் காம்பஸ் ரூலர் யூஸ் பண்ணி மட்டும் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஸ்கேல் எடுத்துகிட்டு ரூலர் எடுத்துகிட்டு நம்ம வித்தவுட் மெஷர்மெண்ட்டில் ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். ஓகே, வித்தவுட் மெஷர்மெண்ட்டில் ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இது 2 பக்கமும் ஏரோ மார்க் போட்டுக்கலாம். ஓகே, அந்த லைன் மேலே நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு ஏன் புள்ளி வச்சுக்கலாம். இப்போ காம்பஸ் யூஸ் பண்ணி நமக்கு ஆர்க் வரைய போகிறோம். காம்பஸ் யூஸ் பண்ணி கன்வீனியன்ட் ரேடியஸ். ஓகே, காம்பஸ் யூஸ் பண்ணி ஏல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸ் தான். ஓகே, ரொம்ப குட்டியாக போடக்கூடாது, ரொம்ப பெருசாக போடக்கூடாது. கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கணும். ஓகே, கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கணும். ஏல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கணும். அது இந்த லைனை மீட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம பின்னு வச்சுப்போம். ஓகே, ஒரு லைன் வரைஞ்சோம், அது மேலே ஏன்ற புள்ளி வச்சுக்கிட்டோம். காம்பஸ் யூஸ் பண்ணி ஏல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் வரைஞ்சோம். அது இந்த லைனை மீட் பண்ணுற பாயிண்ட்டு, கட் பண்ணுற பாயிண்ட்டு இங்கே பின்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ காம்பஸ் யூஸ் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றாமல், ஓகே இப்படி வரைஞ்சோம்ல, அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் பியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஆர்க் வரையணும். இது மட்டும் வரைஞ்சா எவ்வளோ 60 டிகிரி. இதை ஜாயின் பண்ணோம்ல, போன சம்மில் என்ன பண்ணோம், ஆர்க் வரைஞ்சிட்டு ஒரு ஆர்க் மட்டும் வரைஞ்சோம், அதை ஜாயின் பண்ணால் 60 டிகிரி. அதே மாதிரி அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு கட் பண்ண பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இன்னொரு ஆர்க் வரைஞ்சோம்னா ஓகே கட் ஆகலை. அப்போ என்ன செய்யணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஏல வச்சு நம்ம என்ன செய்யணும், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஏல வச்சு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ என்ன செய்யணும்னா பியில் வச்சுட்டு ஒரு ஆர்க் வரைஞ்சோம், அந்த கட் பண்ணுற பாயிண்ட் வச்சு வித்தவுட் சேஞ்சிங் த மெஷர்மெண்ட் அந்த ஆர்க் கட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஆர்க்கில் வச்சுட்டு இன்னொரு ஆர்க்கு அதே மாதிரி வரையணும். ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்டை வச்சுக்கலாம். இது ஏ, இது ஏ, பி, இது சி. இந்த கட் பண்ணுற பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஆர்க்கு கட் பண்ணுற பாயிண்ட்டு சின்னு வச்சுப்போம். அடுத்த ஆர்க்கு டி. ஓகே, இப்போ நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த லைனை ஜாயின் பண்ணிடலாம். ஏடியை ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஏடியை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா இந்த பாயிண்ட் டி. ஓகே, நமக்கு ரெக்யர்ட் ட்ரையாங்கிள் பிஏடி வந்து 120 டிகிரி. இப்போ ப்ரொடக்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணோம்னா கரெக்டாக 120 டிகிரி வரும். இது மட்டும்னா 60 டிகிரி. இன்னொரு தடவை அதே மாதிரி ஆர்க்கு போட்டோம்னா அது 120 டிகிரி கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன செஞ்சோம், ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டோம். லைன் வரைஞ்சிட்டு ஏன்ற புள்ளி வச்சுட்டோம். ப்ளஸ் காம்பஸ் யூஸ் பண்ணி கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் வரைஞ்சோம். அது பீன்ற பாயிண்ட், அந்த லைனில் பீனில் பாயிண்டில் கட்டாச்சு. ஓகே, அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரேடியஸை மாற்றாமல் என்ன செய்யணும், பியில் வச்சு ஒரு ஆர்க் வரையணும். அதை மாற்றாமல் என்ன செய்யணும், அந்த கட் பண்ணுற பாயிண்ட்லேருந்து சின்னு வச்சுக்கணும். அதை அந்த சியில் வச்சு இன்னொரு ஆர்க் வரைஞ்சிக்கணும். ஓகே, அப்போ ஏடியை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பிஏடி இஸ் அ ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள் 120 டிகிரி. ப்ரொடக்டர் யூஸ் பண்ணாமல் ஸ்கேலும் ரூலர் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம எப்படி வரைஞ்சோன்றத ஸ்டெப்ஸை பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பேஜ் நம்பர் 104 இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து அப்படியே நம்ம எழுதிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் angle of measures 120 degree. We know that there are two 60 degree angle in 120 degree. Hence, to construct 120 degree, we can construct two 60 degree angles consequently as follows. இப்போ என்னன்னா 120 டிகிரி வரையணும்னா நமக்கு 2 60 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, 120 டிகிரி வரையணும்னா 2 60 சேர்ந்தால் தான் 120. இப்போ 2 60 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு 120 டிகிரி கிடச்சிடுன்னு சொல்கிறாங்க. ஸ்டெப் 1, ட்ரா அ லைன், மார்க் அ பாயிண்ட் ஏ ஆன் இட். இப்போ ஒரு லைன் வரைஞ்சிட்டு அது மேலே ஏன்ற பாயிண்ட் நம்ம வச்சுக்கிட்டோம். ஓகே, ஸ்டெப் 2, with A as center, draw an arc of convenient radius to the line at a point B. இப்போ கன்வீனியன்ட் ஏல வச்சுட்டு கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் வரையணும். ஓகே, அது எங்கே லைனில் எங்கே மீட் பண்ணுதா, பீன்ற பாயிண்டில் மீட் பண்ணுது. ஓகே, அந்த பாயிண்ட் பேர் பின்னு வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஸ்டெப் 3, with the same radius and B as center, draw an arc to cut the previous arc at C. இப்போ அந்த சேம் ரேடியஸை மாற்றாமல் பியில் வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஆர்க் வரைய சொல்கிறாங்க, அது சின்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு லைன் வரைஞ்சோம், ஏன்ற பாயிண்ட் வச்சுட்டோம், ஏலேருந்து கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் வரைஞ்சோம். திருப்பி அந்த லைனை மீட் பண்ணுற பாயிண்ட்டு, கட் பண்ணுற பாயிண்ட்டு பின்னு வச்சுக்கணும். பியில் வச்சுட்டு அந்த சேம் ரேடியஸில் ஒரு ஆர்க் வரையணும், அது சின்னு வச்சுக்கணும். அடுத்த ஸ்டெப் 4, the same radius and C as center, draw an arc to cut the arc drawn in step 2 at D. அதே மாதிரி சியில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா ஸ்டெப் 2ல் சொன்ன மாதிரி இன்னொரு ஆர்க் வரையணும். ஓகே, இன்னொரு ஆர்க் அதில் வரைஞ்சிக்கணும், அது பேர் டின்னு வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஸ்டெப் 5, join AD, then BAD is a required angle with measure 120 degree. இப்போ ஏடியை ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு ரெக்வயர்ட் ஆங்கிள் 120 டிகிரி கிடச்சிரும். ஓகே.
நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் 30 டிகிரி. இதை நம்ம ப்ரொடக்டர் யூஸ் பண்ணாமல் ரூலர் காம்பஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த 30 டிகிரி வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு 60 டிகிரி வரைஞ்சிட்டு அதை பைசெக்ட் பண்ணோம்னா நம்ம 30 டிகிரி கிடச்சிடும். 60ல் பாதினா 30 டிகிரி. ஓகே, இப்போ 60 டிகிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் நமக்கு தெரியும், ஃபஸ்ட் சப்டிவிஷனில் படித்தோம். அதே மாதிரி 60 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதை பைசெக்ட் பண்ணோம்னா 30 டிகிரி கிடச்சிரும். ஓகே, இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வித்தவுட் மெஷர்மெண்ட்டில் ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் நம்ம. ஓகே, ஸ்கேல் யூஸ் பண்ணி வித்தவுட் மெஷர்மெண்ட்டில் ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். அதை நம்ம ஏரோ மார்க் போட்டுக்கலாம். ஓகே, அந்த லைன் மேலே ஏன்ற புள்ளி எங்கேயாச்சும் வச்சுக்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு புள்ளியில் ஏன்ற பாயிண்ட் வச்சுப்போம். இப்போ காம்பஸ் யூஸ் பண்ணி ஏல வச்சுட்டு காம்பஸ் யூஸ் பண்ணி ஏல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸ் தான், இதுவும் நமக்கு மெஷர்மெண்ட்டே கிடையாது. ஓகே, ஒரு லைன் வரைஞ்சிட்டோம், வித்தவுட் மெஷர்மெண்ட்டை ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டோம், ஏன்ற புள்ளி வச்சுக்கிட்டோம், ஏன்ற பாயிண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கன்வீனியன்ட் ரேடியஸ் தான். ஓகே, கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு நம்ம ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கலாம். எப்போவுமே 60 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்ல, 60 டிகிரி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம என்னென்னு வச்சுக்கணும், பீன்னு வச்சுப்போம். இந்த லைனை கட் பண்ணுற பாயிண்ட்டை பீன்னு வச்சுக்கலாம். இப்போ காம்பஸ் யூஸ் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் வரைஞ்சோம்ல, அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் பியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஆர்க் வரையணும். ஓகே, இப்போ 60 டிகிரி கிடச்சிருச்சு. இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த லைன் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, இந்த பாயிண்ட் நம்ம இந்த பாயிண்ட்டை சின்னு வச்சுப்போம். இது எவ்வளோ டிகிரி, பிஏசி வந்து 60 டிகிரி கிடச்சிருக்கு. பிஏசி 60 டிகிரி. நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், 30 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம 60 டிகிரி ஃபஸ்ட் சப்டிவிஷனில் போட்ட மாதிரி 60 டிகிரி வரைஞ்சிட்டோம். நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய 30 டிகிரி. அப்போ இதை நம்ம பைசெக்ட் பண்ணிட்டோம்னா, பைசெக்ஷன்னா 60யை பாதியாக பிரிச்சிட்டோம்னா நமக்கு 30 டிகிரி கிடச்சிரும். ஓகே, அதுக்கு நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணி என்ன செய்யணும்னா, எனி மெஷர்மெண்ட்டில் ஓகே ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் ரேடியஸ் எடுத்துக்கிட்டு, ஏதாவது ஒரு ரேடியஸ் எடுத்துகிட்டு கன்வீனியன்ட் ரேடியஸ் தான், மெஷர்மெண்ட்டில் கிடையாது, கன்வீனியன்ட் ரேடியஸ் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஆர்க் வரையணும். இங்கே ஒரு ஆர்க் வரையணும், பியில் வச்சுக்கிட்டு ஒரு ஆர்க் வரையணும். பைசெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, பியில் வச்சு நம்ம ஒரு ஆர்க் வரைய போகிறோம். ஓகே, அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் சேம் ரேடியஸ் வச்சுக்கிட்டு வந்து அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை நம்ம கட் பண்ணணும். என்ன செஞ்சோன்னா காம்பஸ் யூஸ் பண்ணிவிட்டு 60 டிகிரி எப்பவும் போல் ஃபஸ்ட் சப்டிவிஷன் வரைஞ்ச மாதிரி வரைஞ்சிட்டு பியில் வச்சுட்டு பியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் வரையணும். ஓகே, கன்வீனியன்ட் ரேடியஸ் எடுத்துகிட்டு ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கணும். அந்த ரேடியஸை மாற்றாமல் சேம் ரேடியஸில் சியில் வச்சுட்டு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை நம்ம கட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம இந்த லைனை ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் நமக்கு டி. ஓகே, இந்த பாயிண்ட் நமக்கு டி. ஸோ பிஏடி வந்து எவ்வளோ டிகிரி, 30 டிகிரி. நம்ம இதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறாங்க. பிஏடி எவ்வளோ டிகிரி வந்துச்சு, 30 டிகிரி. ஓகே, ஃபஸ்ட்டு எப்பவும் போல் 60 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதை பைசெக்ட் பண்ணோம்னா நமக்கு 30 டிகிரி கிடச்சிரும். ஸோ பிஏடி 30 டிகிரி. அதே மாதிரி டிஏசி எவ்வளோ, அதுவும் 30 டிகிரி. ஓகே, பிஏசி அதுவும் 30 டிகிரி. 60 டிகிரி வரைஞ்சி அதை பைசெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான பிஏடி 30 டிகிரி கிடச்சிரும். ஓகே, இந்த 30 டிகிரி வரைஞ்சதோட ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பேஜ் நம்பர் 104. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் மெஷர் 30 டிகிரி. Since 30 degree is half of 60 degree, we can construct 30 degree by bisecting the angle 60 degree. இப்போ 60 டிகிரியை நம்ம பைசெக்ட் பண்ணோம்னா ஓகே அது நமக்கு 30 டிகிரி கிடச்சிரும். ஒரு ஆங்கிள் வந்து 30 டிகிரி கிடச்சிரும். நம்ம 60 டிகிரிக்கு படிச்சிருக்கோம், ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் படித்த மாதிரி 60 டிகிரி வரைஞ்சிட்டு அப்புறம் அதை பைசெக்ட் பண்ணோம். ஓகே, ஸ்டெப் 1 பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட் ஆங்கிள் 60 டிகிரி, ரெஃபர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் மெஷர் 60 டிகிரி. நம்ம என்ன செஞ்சோம், 60 டிகிரி ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் போட்ட மாதிரி 60 டிகிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிட்டு ஏன்ற புள்ளி வச்சுட்டு கன்வீனியன்ட் ரேடியஸ் எடுத்துகிட்டு ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கிட்டோம். அது அந்த லைனை மீட் பண்ணுற பாயிண்ட்டை பின்னு வச்சுட்டு நம்ம பியில் வச்சுட்டு அந்த சேம் ரேடியஸில் அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணோம். அந்த பாயிண்ட்டை சின்னு வச்சுப்போம். ஏசியை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ப்ரொடக்டர் யூஸ் பண்ணாமே நம்ம 60 டிகிரி வரைஞ்சிட்டோம். ஓகே, வரைஞ்சதுக்கப்புறம் எப்பவும் போல் அது 60 டிகிரி ஃபஸ்ட் சப்டிவிஷனில் சொல்லி கொடுத்த மாதிரி வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு செகண்ட் ஸ்டெப் பாருங்கள். ஸ்டெப் 2, with B as center, draw an arc of convenient radius in the interior of angle BAC.
இப்போ பிஏசிக்கு நம்ம என்ன செய்யணும்னா இன்டீரியராக ஒரு ஆங்கிள் வரையணும். அது எப்படின்னு பாருங்கள். ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸ் எடுத்துக்கிட்டு பியில் வச்சுட்டு பிஏசிக்கு இன்டீரியராக உள்ளுக்குள்ளார என்ன செய்யணும்னா பியில் வச்சுட்டு ஒரு இன்டீரியர் ஒரு ஆர்க் வரைஞ்சோம். ஓகே, அடுத்தது ஸ்டெப் 3 பாருங்கள். வித் த சேம் ரேடியஸ் அண்ட் சி as சென்டர் ட்ரா அன் ஆர்க் டு கட் த ப்ரீவியஸ் ஆர்க் அட் டி. இப்போ சிஏ சென்டராக வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னா அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணணும். அது சேம் ரேடியஸை மாற்றாமல் பியில் வச்சு ஒரு ஆர்க் வரைஞ்சோம் இன்டீரியராக, அதேமாதிரி சியில் வச்சு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணணும். ஓகே, இந்த கட் பண்ணுற பாயிண்ட்டு டின்னு சொல்கிறாங்க. ஓகே, கட் பண்ணுற பாயிண்ட்டு டின்னு எடுத்துக்கணும். இப்போ ஸ்டெப் 4 ஜாயின் ஏடி தென் ஆங்கிள் பிஏடி இஸ் அ ரெக்வயர்டு ஆங்கிள் வித் மெஷர்ஸ் 30 டிகிரி. இப்போ நம்ம ஏடியை ஜாயின் பண்ணிடணும். ஓகே, ஜாயின் பண்ணிட்டோம்னா பிஏடி இஸ் அ ரெக்வயர்டு 30 டிகிரி ஆங்கிள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிஏசிவா திங்க் அபவுட் டிஏசி கேட்குறாங்க. இப்போ அதே மாதிரி டிஏசி ஒன்று வரும் 30 டிகிரி வரும். ஓகே, 60 டிகிரி ஆங்கிளை நம்ம பாதியாக பைசெக்ட் பண்ணிட்டோம்னா இது 30 இது 30 வரும். ஓகே, ஸோ BAD is a required angle with measures 30 degree. BAD is a required angle measures 30 degree. Okay. Next, fourth subdivision 90 degree. இது ப்ரொடக்டர் யூஸ் பண்ணாமல் காம்பஸ் ரூலர் யூஸ் பண்ணி வரையணும். ஃபஸ்ட் நம்ம எப்பவும் போல் செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்த மாதிரி 120 டிகிரி வரைஞ்சிட்டு அப்புறம் 90 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஸ்கேல் எடுத்துகிட்டு நமக்கு வித்தவுட் மெஷர்மெண்ட்டில் ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். ஓகே, வித்தவுட் மெஷர்மெண்ட்டில் ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இதை நம்ம ஏரோ மார்க் போட்டுக்கலாம். அது மேலே ஏன்ற புள்ளி வச்சுப்போம். ஓகே, அந்த லைன் மேலே நம்ம ஏன் ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ ஏ சென்டராக வச்சுட்டு காம்பஸ் எடுத்துகிட்டு ஏல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு நம்ம ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கணும். ஓகே, நம்ம 120 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அதனால் பெரிய ஆர்க்காக 120 டிகிரி ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் 90 டிகிரி போட போகிறோம். அதனால் பெரிய ஆர்க்காக போட்டுக்கலாம். ஓகே, அதை கட் பண்ணுற பாயிண்ட்டு நம்ம என்னென்னு வச்சுப்போம், அந்த லைனை கட் பண்ணுற பாயிண்ட்டு நம்ம பின்னு வச்சுக்கணும். ஓகே, லைனை கட் பண்ணுற பாயிண்ட்டு பின்னு வச்சுக்கணும். இப்போ பியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு பியில் காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் சேம் ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் வரையணும். ஓகே, சேம் ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் வரைஞ்சிட்டு அதே மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் என்ன செய்யணும்னா அந்த ஆர்க் மேலே கட் பண்ணுற ஆர்க் மேலே வச்சுட்டு திருப்பி ஒரு ஆர்க் வரையணும். ஓகே, திருப்பி ஒரு ஆர்க் வரைஞ்சிட்டோம். இப்போ 2 ஆர்க் வரைஞ்சி அதை ஜாயின் பண்ணோம்னா அது 120 டிகிரி. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணுற பாயிண்ட்டை சீன்னு வச்சுப்போம். அடுத்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு இப்போ பிக் ஆர்க் வரைஞ்சோம்ல அதை ரெண்டாவது ஆர்க் கட் பண்ணுறதை டின்னு வச்சுப்போம். இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி ஏடி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் 120 டிகிரி. செகண்ட் சப்டிவிஷன் நம்ம என்ன படித்தோமோ அதே தான். ஓகே, இது 120 டிகிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 90 டிகிரி வரைய போகிறோம். ஓகே, எப்போ போல் செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்த மாதிரி 120 டிகிரி வரைஞ்சிட்டு இது 120 டிகிரி. ஃபஸ்ட்டு ஆர்க் வந்து 60 டிகிரி, செகண்ட் ஆர்க் வரைஞ்சது 120 டிகிரி. ஓகே, இப்போ நம்ம 90 டிகிரி வரைய போகிறோம். இப்போ காம்பஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸ் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா இப்போ 90 டிகிரி வரைய போகிறோம். ஓகே, ஏலேருந்து 90 டிகிரி வரைய போகிறோம். அதுக்கு நம்ம இந்த பக்கம் இங்கே ஸ்ட்ரைட் லைன் வரணும். இப்போ சிடிக்கு நடுவில் கன்வீனியன்ட் ரேடியஸ் நம்ம எடுத்துக்கிட்டு சியில் வச்சுட்டு ஒரு ஆர்க் வரையணும். ஓகே, சியில் வச்சு ஒரு ஆர்க் வரையணும். அது சேம் ரேடியஸை மாற்றாமல் டியில் வச்சுட்டு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை நம்ம கட் பண்ணணும். ஓகே, நம்ம என்ன செஞ்சோம் ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸ் தான். ஓகே, வித்தவுட் மெஷர்மெண்ட் தான் இது. கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு சியில் வச்சுட்டு ஒரு ஆர்க் வரைஞ்சோம். அந்த சேம் ரேடியஸை மாற்றாமல் டியில் வச்சுட்டு ஒரு ஆர்க் வரையணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்கேலை யூஸ் பண்ணி அந்த ஏலேருந்து அந்த லைனை அந்த ஆர்க்கு ரெண்டும் கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ரெக்வயர்ட் 90 டிகிரி. ஓகே, இதுதான் ரெக்வயர்ட் 90 டிகிரி. ஓகே, இந்த கட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம என்னென்னு வச்சுப்போம்னா ஈன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ பிஏஇ தான் இது 90 டிகிரி ரெக்வயர்ட் ஆங்கிள் 90 டிகிரி. பிஏஇ வந்து ரெக்வயர்ட் ஆங்கிள் 90 டிகிரி. ஃபஸ்ட்டு 120 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் சப்டிவிஷனில் படித்த மாதிரி 120 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸ் எடுத்துகிட்டு சியில் வச்சு ஒரு ஆர்க்கு டியில் வச்சு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணிவிட்டு நம்ம ஏலேருந்து அந்த அந்த கட் பண்ணுற பாயிண்ட் ரெண்டும் ஈன்னு வச்சுப்போம். அந்த பாயிண்ட்டை ஈன்னு எடுத்துப்போம். ஏஇயை ஜாயின் பண்ணிடணும். இப்போ பிஏஇ அப்படிங்கிறது ரெக்வயர்ட் ஆங்கிள் 90 டிகிரி. ஓகே, இப்போ நம்ம 90 டிகிரி வரைஞ்சதோட ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் ஆங்கிள் ஆஃப் மெஷர்ஸ் 90 டிகிரி. ஓகே, மெஷர் 90 டிகிரி. இப்போ பேஜ் நம்பர் 105ல் இருக்குது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்டெப் 1 பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட் அன் ஆங்கிள் 120 டிகிரி. ரெஃபர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் மெஷர்ஸ் 120 டிகிரி செகண்ட் சப்டிவிஷன். இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் இருக்கிற மாதிரி நம்ம 120 டிகிரி வரைஞ்சிக்கணும். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் நம்ம படித்த மாதிரி 120 டிகிரி வரைஞ்சிக்கிட்டோம். வரைஞ்சிட்டு ஸ்டெப் 2 பாருங்கள். இந்த சி as சென்டர் ட்ரா
an arc of convenient radius in the interior of angle CAD. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும், இது எப்படி 120 டிகிரி வரைஞ்சி பார்ப்போம். ஒரு லைன் வரைஞ்சிட்டு ஏன்ற பாயிண்ட் அது மேலே வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் வரையணும். அந்த லைனை மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து பின்னு வச்சுப்போம். பியில் வச்சுட்டு வித்தவுட் சேஞ்சிங் த மெஷர்மெண்ட்டு ஒரு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணணும். அது சின்னு வச்சுக்கணும். திருப்பி அதே சியில் சென்டராக வச்சுட்டு அதே ஆர்க்கை திருப்பி ஃபஸ்ட்டு வரைஞ்ச ஆர்க்கே திருப்பி கட் பண்ணணும். அது டின்னு வச்சுக்கணும். இப்போ ஏடி ஜாயின் பண்ணுவோம், நமக்கு ரெக்கார்ட் ஆங்கிள் 120 டிகிரி கிடச்சிரும். இப்போ 120 டிகிரி அடுத்த ஸ்டெப் பாருங்கள். செகண்ட் ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு இது 120 டிகிரி வரைஞ்சிட்டு ஸ்டெப் 2 வித் சி அ சென்டர் ட்ரா அன் ஆர்க் ஆஃப் கன்வீனியன்ட் ரேடியஸ் இன் த இன்டீரியர் ஆஃப் ஆங்கிள் சிஏடி. இப்போ ஒரு கன்வீனியன்ட் ரேடியஸ் எடுத்துக்கிட்டு சிஏடிக்கு இன்டீரியரா, ஓகே, சிடிக்கு இன்டீரியரா, சிடிக்கு இன்டீரியர், சிஏடின்னு இருக்குல்ல. இப்போ ஏக்கு நேராக, ஏன்னா 90 டிகிரி வரையப்படும். சிக்கும் டிக்கும் இன்டீரியராக என்ன செய்ய போகிறோம்னா கன்வீனியன்ட் ரேடியஸ் எடுத்துக்கிட்டு சியில் வச்சு ஒரு ஆர்க் வரையணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ஸ்டெப் 3 with the same radius and D as center draw an arc to cut drawn in step 3 at E. ஓகே, ஸ்டெப் 3ல சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா டியில் வச்சு அது சேம் ரேடியஸை மாற்றாமல் சியில் வச்சு வரைஞ்சோம். டியில் வச்சு அதே மாதிரி சேம் ரேடியஸ்க்கு நம்ம அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணணும். ஓகே, அதை நம்ம ஈன்னு வச்சுக்க சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஈன்னு வச்சுப்போம். ஸ்டெப் 4 join AE then angle BAD equal to 90 degree is the required angle. அப்போ என்ன செய்யணும், ஏஇயை ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு ரெக்வயர்டு ஆங்கிள் BAE கிடச்சிரும். ஓகே, BAE வந்து ரெக்வயர்டு ஆங்கிள் 90 டிகிரி கிடச்சிரும். திஸ் இஸ் ரெக்வயர்டு ஆங்கிள். BAD இஸ் அ ரெக்வயர்டு ஆங்கிள் 90 டிகிரி. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம புக்கை பார்த்து எழுதிக்கலாம். பேஜ் நம்பர் 105ல இருக்குது. ஓகே, in this video we have seen exercise 5.5 construction of special angles without using protractor, subdivision 1 to 4. Next video we will see construction of special angles, subdivision 5 to 7. Thank you students.